வணக்கம், நான் உங்கள் கார்த்திக்லோகநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ரெட் சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வரமிளகா சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 வரமிளகா நம்ம போட்டுக்கலாம். கூட ஒரு 2 முழு பூண்டு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பூண்டை பார்த்திங்கன்னா அப்படியே 2ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த பூண்டை வேறு எதுவுமே பண்ணாதீங்க, உரிக்க கூட வேண்டியதில்லை. ஆக்சுவலி பூண்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. அந்த ஸ்மெல்லு வெளியே தெரியாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம பிராய்லர் சிக்கனில் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறக்காக அதை போடுறது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். ஒரு அவுட்டிங் வந்திருக்கோம், சும்மா பேச்சுலர்ஸ் ஒரு 4 பேர் 5 பேர் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யணும், உடனே ஏதாவது ஒன்று சமைக்கணும், ஒரு சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்ணுன்னா இது ட்ரை பண்ணலாம். நல்லா சட்டி காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். சட்டி காஞ்சோடனே கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு, முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இல்லைனா கடல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. கடுகு உளுந்து எடுத்து வச்சுக்கங்க. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சமாக இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். என்னடா பாரதியார் டாட்டூலாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நான் நடுவில் உங்களுக்கு இடையில சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஒரு ரெசிபியோட சக்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம ஒரு ரெசிபி பண்ணும்போது, அதுவும் அந்த இன்க்ரீடியன்ஸை கம்மியாக எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த மூலப்பொருள் மெயின் அந்த ஃபுட்டு என்ன சேர்த்துறோம். இப்போ சிக்கன் பண்ணுறோம், மட்டன் பண்ணுறோன்னா அந்த மட்டன் சிக்கனோட டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸ் நிறையா போட்டுட்டிங்கன்னா, அந்த இன்க்ரீடியன்ஸ் டாமினேட் பண்ணிடுச்சுன்னா அந்த ரெசிபி கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீடியன்ஸை சிம்பிளாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வரமிளகா ஒரு 8-9 மிளகா இருக்குது, அதை அப்படியே சேர்த்திக்கலாம். கூட கட் பண்ணி வச்சுருந்தா இந்த 2 பூண்டை முழுசாக அப்படியே 2ஆக வெட்டி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, இந்த எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போது சிக்கனை உள்ளே போட்டுக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, வில்லேஜ் ஃபுட்ஸ் வேர்ல்டு யூடியூபர், வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம். சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் குக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஒன்றா சேர்த்து ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது உப்பு கறின்னு சொல்லுவாங்க, வரமிளகா சிக்கன்னு சொல்லலாம். இப்போ ஒரு சில பேர் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணுவாங்க. நம்மளோட எப்படி சொல்கிறது, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் இருக்க ஒரு ரெசிபி, ஒரு வீட்டில் இருக்க ஒரு ரெசிபி பக்கத்து வீட்டில் இருக்காது. அது வீட்டுக்கு வீடு, வாசலுக்கு வாசல் ரெசிபி மாறும். இப்போ அதே தான்
நமக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியுமோ அதை நம்ம போடுறோம். ரெசிபீஸே நிறையா விதமாக இருக்குது. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா, சைனாவில் இருக்க ஃப்ரைட் ரைஸ், இந்தியாவில் இருக்க ஃப்ரைட் ரைஸ் டோட்டலாக வேறு. இங்கே கறி மசாலா பொடியெலாம் ஃப்ரைட் ரைஸ்லேயே போட்டு தராங்க, அது மாதிரி தான். ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாயிலே அந்த குண்டு மிளகா, வத்த மிளகான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் அது பண்ணி தரணும்னு நினைக்கும் போது அந்த வத்த மிளகாயில் வந்து காரம் ரொம்ப கம்மி. ஸோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மிளகாத்தூள், காஞ்ச மிளகான்னா நம்ம ஊரில் கிடைக்கிற மிளகாலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கூட இருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஒரு பிஞ்ச். மெயின் இன்க்ரீடியண்ட்டுங்க உப்பு. நான் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற உப்பே போட்டுக்கலாம். தேவையான அளவு. சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியிலே கூடுமான வரைக்கும் குக் பண்ணுற மாதிரியான பீசஸ் கட் பண்ணிக்கங்க. ஏன்னா பீஸ் பெருசாக இருந்தால் அந்த தண்ணி பத்தாது, நம்ம திரும்ப தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் மாறும். ஸோ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உள்ளே நிறையா தண்ணி விட்டுருக்கும். அந்த தண்ணியிலே அந்த சிக்கன் வேகும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் போட்டிருக்கோம். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ரச சாதம் வைக்கிறோம், ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒன்று சமைக்கணும், இல்லை ஒரு சாம்பார் சாதம் இருக்குது, ஒரு சைட் டிஷ் மாதிரி ஏதோ ஒன்று வேணும் ஒரு எமர்ஜென்சிக்குன்னா நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு நல்லா எருமை தயிராக கிடச்சிதுன்னா வாங்கி தயிர் சாதம் செஞ்சு அந்த தயிர் சாதத்துக்கு இதை வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த தண்ணி சுண்டும் போது சிக்கன் வெந்துடும். சிக்கன் வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதிக மெனக்கடல் இருக்காது. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது உங்களுக்கு அதுவும் அந்த வத்த மிளகாயில் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும். இந்த பெரிய மிளகா போட்டிங்கன்னா காரம் நல்லா ஓவர் காரமாயிரும். ஏன்னா கலர் வந்து இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கனால உங்களுக்கு இந்த கலரு. இதே நீங்கள் மிளகாத்தூள் அதிகம் போட்டு குழந்தைங்கலாம் சாப்பிடவே முடியாது. வத்த மிளகாயில் ஃப்ளேக்ஸ் அரைச்சிக்கங்க, மிக்சியில் போட்டு சும்மா திப்பியாக அரைச்சி வச்சுட்டு அதை போட்டிங்கன்னா எப்பவுமே வத்த மிளகா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். வில்லேஜ் ஃபுட்ஸ் வேர்ல்டு மிஸ்டர் அருண்குமார் கார்த்திக் லோகநாதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வில்லேஜ் ஃபுட்ஸ் வேர்ல்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சிக்கன் வேகட்டுங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த டாட்டூ, பாரதியார் டாட்டூ ஏன் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு அவர்கிட்ட அப்படி என்ன, அப்படி எந்த விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா ஒரே ஒரு விஷயந்தான், 4 வரி கவிதை தான். அந்த கவிதைக்காகவே போட்டேன். தேடி சோறு நித்தம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதியார் சொல்லியிருப்பார். சாப்பாடு செய்கிறனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். சாப்பாடு வந்து வீட்டில் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ பாரதியாரோட ஒய்ஃப் வந்து பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வந்து அவங்க சாப்பாடு செய்யலான்ட்டு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ பாரதியார் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அந்த வழியில் ஒரு பிச்சைக்காரர் வந்து இருப்பார், பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். சரி நீ வா, எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்குது நான் போடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்தோடனே அவங்க ஒய்ஃப் வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. வீட்டில் நமக்கே, குடும்பத்தில் நமக்கே சாப்பாடு இல்லை, நான் போய் பக்கத்தில் வீட்டில் வந்து அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், நீ இப்படி ரோட்டில் போகிறோம் வர்றவங்களாம் கூப்பிட்டு வந்துவிட்டா குழந்தைங்கள் நானும் பசியில் வாடுறோம், சாப்பாடு இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாரதியார் வந்து அவரோட இஷ்ட கடவுள் வந்து பராசக்தியை பார்த்து ஒரு கோவத்தில் பாரதியார் பாடுற அந்த கவிதை தான் இது. தேடி சோறு நித்தம் தின்று, இந்த மாதிரி நிலமையில நான் இருக்கேன், தேடி போய் மற்றவங்கள்ட்டலாம் பிச்சை வாங்கி சாப்பிட்டு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி இப்படியே வெட்டியாக கதை பேசி ஊர் சுற்றி
கொடுங்கூற்றுக்கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதப்பட இந்த மாதிரியான கோமாளி கூற்றுகளுக்கெல்லாம் இரையாகி என்னை வந்து பின்னாடி செத்து போகிற ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நீ என்னை நினைக்கிறியா? நான் அப்படி கிடையாது. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் பாரதி. நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் சாவேன்னு கடவுளை பார்த்து நேர்மையான அப்போ ஒருத்தர் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நேர்மையாக நியாயமாக இருந்திருந்தா அப்படி கடவுள்கிட்ட கோவிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட மனநிலை இருந்திருக்கு. அதனால தான் அவர் வந்து அக்னி குஞ்சுன்னு சொல்கிறோம். சாப்பாடு டேட்டோ இந்த கதை லிங்க் ஆச்சு, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அதே பாரதி தான் சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னு. ஆனால் இன்றைக்கி வேர்ல்டு பாப்புலேஷனில் 20% பசியில் தான் இருக்குது. மக்கள் வந்து பசியிலையும் பட்டினியிலையும் சுத்தமான தண்ணி கூட கிடைக்காம வாடுற எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஆடுகளுக்கு கார்ட்போர்ட் பேப்பரை உணவாக கொடுத்து ஆடுகளை வளர்த்தி உண்டு வாழ்கிற மக்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருக்காங்க. நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் போய் சொல்கிறேன்னா. ஆடுங்களால் கார்ட்போர்ட் பேப்பரை டைஜஸ்ட் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்ட வறட்சியில் இருக்க ஒரு பகுதி மக்கள் வந்து ஆடுங்களுக்கு கார்ட்போர்ட் பேப்பரையே உணவாக கொடுத்து அதை டைஜஸ்ட் பண்ணி வாழுது. அந்த ஆடுகளை உண்ணு இவங்க வாழ்கிறாங்க. இப்படியும் வாழ்வாதாரம் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு ஒரு பகுதியில் மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம நிறையா பேருக்கு தெரியறதில்ல. நமக்கு ஈஸியாக ஃபுட்டு எல்லாமே கிடச்சிருங்கிறதுனால அதை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோன்னு என்னோடய கருத்து. கிட்டத்தட்ட குக் ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும். சுண்டிருச்சுன்னா இறக்கிடலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இதில். டேஸ்ட் பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா இறக்கிடலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் சுண்டுச்சுன்னா இறக்கிடலாம். ஃபைனல் இன்க்ரீடியண்ட்டு பெப்பர். நிறையா பேர் பெப்பர் போட மாட்டாங்க, நிறையா பேர் போடும்போது சேர்த்தி போட்டுருவாங்க. பெப்பர் மட்டும் எப்போவுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அளவாக போடுங்க. பத்தலைனா கூட இறக்குனதுக்கப்புறம் கூட பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தாங்க மெயின். ரசம் வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, கறி வறுத்தாலும் சரி, நீங்கள் என்ன டிஷ் வேணாலும் செய்யலாம். கடைசியாக ஃபினிஷிங் வந்து இப்படி ஒரு கொத்தமல்லி எடுத்து நல்லா அலாசி வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் அந்த டிஷ்ஷை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கொத்தமல்லியில் எல்லாருமே தலைப்பகுதியை போட்டு இந்த தண்டு பகுதியை போட்டுருவாங்க. ஆனால் வந்து விஷயம் என்னென்னா, தண்டு பகுதியில் தான் எசன்ஸ் அதிகம். அதனால் தண்டு பகுதியை சேர்த்து போட்டால் தான் நல்லது. தண்ணி ஃபுல்லாக சுண்டிருச்சு. சிக்கன் ரெடியாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் அந்த ஜூஸில் வேக வைக்கும்போது என்னென்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டோன்னா சிக்கன் வந்து கறியாக சாப்பிடும்போது ப்ராய்லர் வந்து எப்போவுமே கொஞ்சம் அந்த வலுவலுப்பு அந்த ஜூஸ் எல்லாம் போய் ரொம்ப சொரன்னு முழுங்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.